என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இன்றைய நாள் இனிய நாளாக அமையணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சாய்ராம். உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே வரும். அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனுப்பி வைங்க. நாங்கள் எல்லாரும் உங்களுக்காக பிரார்த்தனையை தொடர்ந்து பண்ணுறோம் சாய்ராம். இன்றைக்கி பாபா எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார். அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கின்னு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு வத்தி குச்சியும் தீப்பெட்டியும் எனக்கு ஒரு பாடத்தையே சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இது மாதிரி நடந்திருந்தால் அதை பற்றி நீங்கள் பேசிக்கலாம். இன்றைக்கி நான் காலையில் நம்ம துவாரகமாயை திறக்கிறதுக்கு வந்தோம் தயாரம். வந்தவுடனே எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சி எல்லாமே தொடச்சி முடிச்சுட்டு பூ எல்லாம் அலங்காரம் பண்ணிவிட்டு வெளியே விநாயகர் ஆஞ்சநேயர் இருப்பாங்க. அங்கே அகல் விளக்கில் எண்ணெய்லாம் ஊற்றிட்டு வத்தி பெட்டி எடுத்து முதல்ல விநாயகருக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பாபாவுக்கு விளக்கு ஏற்றுவேன். நான் வந்து வத்தி பெட்டி எடுக்க வரேன். வத்தி பெட்டி எடுக்கிறேன். இப்படி ஆட்டி பார்க்குறேன். பார்த்தா உள்ளே ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. ஒரு குச்சி தான் இருக்குது. இந்த ஒரு குச்சி தான். அதுவும் ஆட்டி பார்த்தா ஒரு குச்சி தான். ஆனால் நேற்றுலாம் நிறையா இருந்த மாதிரி. ஆனால் இன்றைக்கி எப்படி குச்சி மிஸ் ஆகிடுச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. அது எரியாமல் ஒரு குச்சி தான் இருந்து. இங்கே சென்னை மாதிரி உடனே போய் கடையிலலாம் வாங்க முடியாது. வத்திப்பெட்டி கடைங்க பக்கத்தில் இல்லை. நான் திரும்பி மெயின் ரோடு தான் போகணும். வத்திப்பெட்டி வாங்கினேன். ஆனால் இருக்கிறது என்கிட்ட ஒரு குச்சி தான். அதை நான் தவறி அதாவது இந்த இடம்லாம் தேஞ்சு போச்சு. தொடர்ந்து யூஸ் பண்ணதுனால இந்த இடம் தவறி ஏதாவது உடஞ்சி இல்லை பத்தாமல் போய் இல்லை விளக்கு ஏற்றும் போது ஆஃப் ஆகிடுமோ. அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றத்துக்கு நான் என்ன பண்ணுறது? திருப்பி நான் 7 மணிக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் எல்லாம் வாங்கி ஆடணும். இந்த ஒரு பயம் பதட்டம் எனக்கு வந்துடுச்சு. அது இயற்கையிலே வரும் போல இருக்குது எல்லாருக்குமே. ஒரே ஒரு குச்சி இருக்குது. இதே நிறையா குச்சி இருந்ததுன்னா நமக்கு இந்த பயம் வராது, பதட்டம் வராது. ஒன்று ஆஃப் பண்ணாலும் இன்னொன்று பணத்தை வச்சுப்போம். ஏன்னா வெளியே காற்று அவ்வளோ அடிக்குது. இதை நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஏற்ற முடியல. ஒரு பயம் வந்தது. இருந்தாலும் அந்த ஒரு பொறுப்பு வந்துடுச்சு. பொறுமையாக ஏற்றணும், அதை அணையக்கூடாதுன்ட்டு அந்த பயபக்தியோடு ஏற்றுவோம்ல, அப்படி பொறுமையாக கொளுத்தி விநாயகருக்கு ஏற்றுனேன். அதுதான் நமக்கு ஒரு பயம் பதட்டம் வந்து அது ஏற்றுறது கூட நமக்கு ஒரு பிரச்சனையாகும். அப்போ தான் காற்றடிக்குது. நான் பொறுமையாக ஏற்றிட்டேன். ஏற்றிட்டு அதுலேருந்து ஒவ்வொன்றா ஆஞ்சநேயருக்கு அதுக்கப்புறம் உள்ளே எடுத்தாந்து பொறுமையாக எல்லாருக்கும் ஏற்றி ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் பாபா நமக்கு இதில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஒரு குச்சி இருக்கும்போது நமக்கு ஒரு பொறுப்பு வருது, ஒரு பயம் வருது. நம்ம அந்த பொறுமையாக கையாண்டுறோம்ல, அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய வருஷம் வாழ போகிறோம். அந்த நினப்பில் நாம் செய்கிற தவறுகள் நிறைய பிரச்சனைகள் பார்த்துக்கலாம். நம்ம இருக்க போகிறோம் அந்த தைரியத்தில் நிறைய தப்பு செய்வோம். ஆனால் உண்மை அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம படுத்து தூங்கி எழுந்தால் நம்ம இருப்போமான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம உயிரிழந்தோன்னா இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையை செழுமையாகவும் சரியாகவும் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியாக வாழ கற்றுக்கணும் சாயிரம். நீங்கள் இன்றைக்கி பாபா எனக்கு உணர்த்து தான். ஒரே ஒரு குச்சி இருக்கும்போது ஒரு பயம் பதட்டம் இருக்கும். ஒரு 50 விலைக்கு ஏற்றணுன்னு யார்கிட்டையாவது கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒரு பயத்தோடு தான் ஏற்றுவாங்க. இதே ஒரு 2-3 வத்திப்பெட்டி இருந்ததுன்னா பயம் இல்லாமல் ஏற்றுவாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கையும் இது போல் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீக்குச்சி தான் நமக்கு கையில் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை பிரகாசமாக்கணும். அதில் தான் விளக்கேற்றணும். நம்ம நிலமையை மனசில் நினச்சா நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதில் 2வது பாடத்தையும் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு சார். ஒரு பாடம் இல்லை, 2வது பாடத்தையும். நம்ம கோயிலில் எப்பயுமே அணையா தீபம் எரிஞ்சின்னு இருக்கும். ஒரு பயம் பதட்டத்தில் இந்த அணையா தீபம் எரியுது என் மைண்டுக்கு வரல பாருங்கள். அது ஆஃப் ஆனால் பரவாயில்ல, நமக்கு தான் அணையா தீபம் இருக்குது, அதுலேருந்து நம்ம ஏற்றிக்கலான்ற ஒரு எண்ணம் எனக்கு அப்போ தோணலை. டெய்லி நான் அதுக்கு எண்ணெய் ஊற்றுறது, டெய்லி அது வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறது என்னுடைய வழக்கம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு முக்கியமான விஷயம் மறந்துடுறோம். இதுதான் நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு முன்னாடி இருக்கிற நல்ல விஷயங்கள் நமக்கு தெரியாத போயிடும். நமக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், அந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான வழி தெரியும். ஆனால் அது நம்ம ஞாபகத்துக்கு வராது, மறந்துடுவோம். அப்படி தான் நம்ம கோயிலில் அணையா தீபம் இருக்குது. நான் அதுலேருந்து அகல் விளக்கு ஏற்றி எல்லாத்தையும் ஏற்றிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு குச்சி தான் இருந்தோடனே ஒரு பயம் ஒரு பதட்டம் வந்தோடனே அது மறந்துடுச்சு. எனவே நமக்கு ஒரு பிரச்சனைகள் வருது என்றால் முதல்ல பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. தைரியமாக நாம் கையாள வேண்டும். நான் இவ்வளோ பேசினாலும் ஒரு குச்சியை பார்த்தோன்னே நானும் கொஞ்சம் பயந்துட்டேன். ஆனால் இந்த அணையா தீபத்துக்கு நான் எண்ணெய் ஊற்றுறேன், தினமும் எண்ணெய் ஊற்றுறது. இந்த அணையா தீபம் என் மைண்டில் வரல பாருங்கள். டெய்லி பார்க்குறது, டெய்லி எண்ணெய் ஊற்றுறது, காலையில் சாயங்காலம் எப்பயுமே எண்ணெய் ஊற்றுவோம்.
அது தீபம் எரிஞ்சிக்கினே இருக்குது. அது தீபத்தை வச்சு நம்ம ஏற்றிருக்கலாம் வத்திப்பெட்டி இல்லைனாலும். ஆனால் நம்ம அந்த மைண்டு வேலை செய்யாத நம்மளுடைய பயமும் பதட்டமும் நம்மளை வேலை செய்ய விடாது. எனவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா முதல்ல பயப்படாதீங்க, பதட்டப்பட வேண்டாம். இறைவா நீ இருக்கிற அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இறைவன் பாதத்தை பிடிச்சா உங்களுடைய பயமும் சரி பதட்டமும் சரி சீக்கிரமாக போயிடும். அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி இந்த வட்டிப்பெட்டி மூலமாக எனக்கு 2 விஷயம் தப்பாக சொல்லி கொடுத்தாரு. அதுதான் பிரச்சனைகள் நம்மளை நோக்கி எப்போ வேணாலும் எந்த வடிவத்தில் வேணாலும் வரும். ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் தைரியத்தையும் அப்பா கொடுப்பான்ற நம்பிக்கையோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடத்தலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைச்சு கொடுப்பார். நாளைய நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி அப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சாய்ராம். ஓம் சாய்ராம்.